உனக்கு தான் சாக்லேட். புதுசாக ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்துருக்கோம். கடவுள் நல்ல வழி காட்டட்டும். வாங்கப்பா. வேணுமா வேணாமா? எதுக்கு அவர் அடிக்கிறாரு? அவனுக்கு அப்பனாவே பிடிக்காது. நமக்கு மாமனார் மாதிரி அவனுக்கு அப்பா போல. நீ போய் தனி காய்வி. நாங்க ஆசிரமம் சொன்னாங்க, வேலையெல்லாம் வாங்குறீங்க. நீ என்ன நினைச்ச? ஆசிரமம்னா பஜனை பாட்டு பாடுவாங்க, ராட்டினம் சுத்துவாங்க, பச்சரிசி சோறு போட்டு பசுமால் கொடுப்பான்னு பார்த்தேன். இவர் பெரிய சுதந்திர போராட்ட தியாகி. டேய் யார் இவன்? குஞ்சிரா பாதனும் ஒருத்தர் உங்ககிட்ட பேசிட்டுன்னு சொல்லி இவனை காலையில கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டு போனார். அவனா இவன்? ஆமாங்கற. ஒரு இழுப்பு இழுத்து வேலை வாங்கு. ஐயா அடின்றல்ல. டேய் போய் தண்ணி காய் வைடா. பேசறான் பேச்சு. ஐயா நீங்க யாரும் அடிக்க சொல்ல மாட்டீங்க, இப்போ என்ன புதுசா அடிக்க சொல்றீங்க? அவன் என்ன வேலை பார்த்துட்டு இங்க வந்திருக்கான் தெரியுமா? அப்படி என்ன வேலை பார்த்தா? காதை காட்டு. மாமனாரோ இனிமே அவனை எப்போ பார்த்தாலும் அடி. முதல்ல புடி புடி. ஜாய் இரு. ஆணுருவில் இவன் அன்னை தெரசா, இவன் உள்ளத்துக்கு எப்படி இருக்கு? உலகம் சிரிக்கலாம்ல? இல்லறத்தை காணாமலே தந்தையானான், இந்த அன்னை மடி ஆலயத்தின் தாயுமானான். இது வேணுமா? அது கொடு. இரு. இங்கதான் குளிச்சுட்டு அப்புறம். ஐயோ ஐயோ சார், வரவும் போறவங்க கடிச்சு வச்சிருக்கா சார். அது அடுத்தவன் கடிக்கலடா, அவரே கடிச்சுக்கிட்டது. அவரே கடிச்சுக்கிறதுக்கு அவரே மெண்டலா சார்? ஆமா இல்ல, அவரே ஏன் சார் கடிச்சுக்கணும்? அது மனநலம் பாதிக்கப்பட்ட சில பேர் பசி எடுக்கும்போது அவங்க கையை காலை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு பசி ஆரிக்குவாங்க. பசி ஆத்திக்குவாங்க. ஐயோ முதுகுலையும் கடிச்சு வச்சிருக்கா சார். தலையை திருப்பி எப்படி சார் கடிச்சிருப்பாரு? அது எவனோ கல்லை விட்டு அடிச்சிருக்காண்டா சார். எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வருது சார். நல்லா தேய்ச்சி விடு. அப்படி அதுல என்னதான் இருக்கு அதுக்குள்ள? என்ன மாத்திரை கொடுக்குறான். என்ன அவர் இப்ப பாடி ஆயிடுவாருங்க. கை போயிடல, அடிக்கடி கை நிட்டுறாங்க சார். ஏய் நைட் டியூட்டி. அப்படி என்னதான் இருக்கு அதுக்குள்ள? முருகப்ப சென்ட்ராயர் டவர்ஸ். முருகப்பன். என் பெயர் முருகப்ப சென்ட்ராயர். பூர்வீகம் காரைக்குடி. நான் ஒரு முருக பக்தன்.
3ஆம் வகுப்புக்கு மேல் என்னால் படிக்க முடியவில்லை. மிகவும் வறுமையான குடும்பத்தில் பிறந்தவன். ஆனால் இன்று இந்தியா முழுவதும் பல நகரங்களில் பல தொழில் நிறுவனங்கள். முருகப்ப சென்ட்ராயர் டவர்ஸின் அதிபர். எனது இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் உழைப்பு, உழைப்பு, உழைப்பு. என்னப்பா போலீஸ் ஜீப்ல நிக்குது? ஏதோ பிரச்சனை போல இருக்கு. சார் வந்தார். வணக்கம் சார். உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலாக பேசணும். பர்சனல் விஷயம் பேசுறதுக்கு யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போலீஸ் ஜீப்ல வருவீங்களா? என் கம்பெனில வேலை செய்யற 4 பேர் கமெண்ட் அடிச்சு போயிட்டு இருக்கான். பப்ளிக்ல எவனாவது ஒருத்தன் பார்த்தானா அப்பச்சி ஏதோ சிக்கல்ல சிக்கி இருக்கிறாரு, போலீஸ் என்கொயரிக்கு வந்திருக்கு மீடியாவில் போட்டு கிளிக்க மாட்டான். சார் என்ன சார் காக்கி சட்டை போட்டுருக்கு, இல்லை கெட்ட வார்த்தை பேச முடியும். அறிவேதான். இவங்களா யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் சார். இவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக 20 பெட்ரோல் பங்க் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் இருக்குது. இவங்ககிட்ட டீசல் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார். இவங்களை நான் கஸ்டமராக எடுத்துக்கிட்டேன்னா என்னுடைய பழைய கஸ்டமரில் கவலைப்பட மாட்டாங்க. இங்கே பார், நான் நண்பர்களை மாற்ற மாட்டேன், ஃபோன் நம்பரையும் மாற்ற மாட்டேன். ஓகே? எல்லாம் நீ போட்ட பிச்சை முருகா. நான் இயங்கலையா, உள்ளுக்குள்ள இருந்து நீ தான் என்னை இயக்கிக்கிட்டு இருக்க. எல்லா விதத்திலையும் சந்தோஷத்தை கொடுத்த முருகா. ஆனா கஷ்டப்பட்ட காலத்துல எல்லாம் அன்பா இருந்த. இப்ப நம்ம நல்லா இருக்கும் தெய்வானே. என்னை புரிஞ்சுக்க மாட்டியாம்மா? புரிஞ்சுக்கிட்டேயா. சீக்கிரமா கிளம்பி போறதையும் புரிஞ்சுக்கிட்டேன், லேட்டா வீட்டுக்கு வர்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன். தெய்வானே இங்க பார், தொழில பிடி வளர்ந்துருச்சு, நான் தானே பார்க்கணும். தெய்வானே நீ மட்டும் சிரிச்ச முகத்தோடு இரு. மாமா இந்த சீமையே வாங்கிடுவேன். சீமையெல்லாம் வாங்கி சிறுக்கிகளுக்கு கொடுக்கறதுக்கா, கொண்டாட்டம் போடுறதுக்கா? தெய்வானே முருகனறிய உனக்கு நான் இதுவரைக்கும் எந்த துரோகம் பண்ணல. கடவுளை ஏமாத்தலையா, கட்டின பொண்டாட்டியை ஏமாத்த முடியாது. ஐயோ என்னை புரிஞ்சுக்க மாட்டியாப்பா? சாக்கடை அல்ன கரண்டியால சந்தனத்தை அள்ள பாக்குறீங்களோ? தொடக்கூடாது. பொண்டாட்டின்னு ஆடணும்யா. பொண்டாட்டின்னு எப்படி பேர் வந்து தெரியுமா? ஒரு புருஷன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த பொன் நகைகளை அதை தன் கழுத்தலையும் காதலையும் மாட்டிக்கிட்டு அந்த பொண்ணை ஆட்டி ஆட்டி காமிச்சதுனாலதான் பொன்னாட்டி பொன்னாட்டி பொண்டாட்டியா மாறிடுச்சு. நல்லா பேசுறீங்க ஐயா. ஃபோன். என்னத்தா சிலிப்பு? அவர் சிரிக்க சிரிக்க பேசுறாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேசுறாரு. அசந்த கத்தி தூக்கிடுவாரு. ஐயோ, அவர் எனக்கு தெய்வம் மாதிரி. தெய்வம்தான். சிக்குன்னு டக்குன்னு தெங்க உடைச்சு டபக்குன்னு பூஜை பண்ணிடுவாரு. சைக்கிளில் போகிற அளவுக்கு வாழ்க்கை இருந்தாலும் நல்ல சந்தோஷமா இருக்கேன். காரில் போகணும்னு நினைச்ச கவுந்து போயிடுவேன். சொல்றது புரியுதுல? பே வந்துட்டா நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருந்துட்டு. மா, என்னடா அம்மாவுக்கு என்ன வச்சிருக்க? நம்ம கம்பெனில 1000 பேர் வேலை செய்றாங்க. அதுல ஒருத்தவங்களோட பொண்டாட்டி. அவங்க கிட்ட போய் அப்பா பத்தி தப்பா பேசுறியம்மா? ஓ அப்பச்சி தப்பானவர் தானே? மா, இந்த உலகத்துல 50 வயசு ஆனா அத்தனை ஆம்பளைங்களும் தப்பானவங்க தான். உனக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகல, உன் அப்பச்சிக்கு தான் என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு. வணக்கம் அப்பச்சி. வணக்கம். வணக்கம் முதலாளி. வாங்க கரஸ்பாண்டன்ட். எப்போ வந்தீங்க? என்ன பேராசிரியர்னு சொல்றதுல தான் எனக்கு பெருமை. அப்படின்னா லாரி கிளீனர்னு கூப்பிடுறது தான் எனக்கு பெருமை. ஐயோ முதலாளி, உட்காருங்க முதலாளி. அப்புறம் சொல்லுங்க. இப்பயே சொல்லிடுறேன், நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இன்னும் 6 மாசம் இருக்கு. வர்ற ஆண்டு விழா அன்னைக்கு உங்களுக்கு மனிதரில் புனிதர் விருது வழங்குறோம். மறுக்காம ஏத்துக்கணும். மனிதரில் புனிதர்னா என்ன? ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறோம்னா கூலிக்காரன்னு சொல்றோம். லட்சத்துல சம்பாதிக்கிறோம் லட்சாதிபதி. நீங்க கோடீஸ்வரர். எத்தனை பேருக்கு வேலை கொடுக்குறீங்க? ஓ, கோடீஸ்வரனாக இருந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்தா மனிதரில் புனிதரா? அப்ப அந்த விருதை நான் வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தம்பியார்னு சொல்லலையே. எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. என்ன? நீங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கால் பதிச்சு அங்கேயும் உங்க கொடி பறக்கணும். டெக்ஸ்ட்
என்ன கரஸ்பாண்ட் டெக்ஸ்டைல்ஸை பத்தி எனக்கு ஆனாவன கூட தெரியாதே. இப்போ நீங்க செய்யற தொழிலெல்லாம் தெரிஞ்சுதான் செய்றீங்களா? நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும் முதலாளி. எப்பா சொல்லுப்பா. சார் ஏஆர்எம் டெக்ஸ்டைல்ஸில் ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது சார். என்னோட பீரியடில் ஒரு 12 பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தம்பி, ஒரு துணிக்கடை ஆரம்பிக்க அப்ரோச்மெண்ட் என்ன பட்ஜெட் ஆகும்? பட்ஜெட் ஒரு 30 கோடி ரூபா ஆகும் சார். 30 கோடி. கரஸ்பாண்டன்ட், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுக்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம் முதலாளி. ஏய், எல்லாம் போ. முருகப்பா, இங்க வாடா. இல்லறத்துல உனக்கு ஓட்டையை போட்டிருந்தாலும் தொழில்ல நீ கோட்டை கட்டி வாழ்ற அளவுக்கு கொட்டி கொடுக்குறான்டா முருகன். இன்னொரு தொழில் ஆரம்பிக்க போறியா? ஆமா சாமி. துணி கடையா? ஆரம்பி நல்லா இருக்கு. சந்தோஷம். ஆனா தெய்வானைய மட்டும் விட்டுறாதடா. குத்து விளக்கு ஏத்துற உரிமையை மட்டும் அவட்ட கொடுத்துரு. உத்தரவு சாமி. உலகத்துல எத்தனையோ தொழில் இருக்கும்போது புதுசா ஒரு தொழில் துணிக்கடை ஆரம்பிக்க போறாராம் உங்க ஒப்பிச்சு. 300 பொண்ணுங்க தேவையா? அதுல ஒரு 30 தேராதா? 3 முழுங்கிற மாட்டாரா? ஒன்று புரிஞ்சு போச்சுமா. சிரமப்படுறவங்க ஒய்ஃப் எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்காங்க. ஆனால் உன்ன மாதிரி செட்டில் ஆனவங்க ஒய்ஃப் தான் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக இருக்கீங்க. நான் விளையாடணும், நீ போமா. விளையாடுங்கப்பா, விளையாடுங்க. உங்க விளையாட்டெல்லாம் எது வரைக்கும் போகுதுன்னு நானும் பார்க்க தானே போறேன். இந்த வருஷத்துல இந்த மாதிரி ஒரு சுப முகூர்த்தம் கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு தொட்டா தொலைங்கிடும். சின்னவர் தம்பி, அம்மா இங்க. நீங்க ஏத்துங்கப்பா. அம்மா எங்க? நீங்க ஏத்துங்கப்பா. ஓம் நிகழ்ச்சியில சமாதி என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும். கல்யாணம் புதுசுல 500 ரூபா மாச சம்பளத்தை வாங்கிட்டு எப்படி என்னையே சுத்தி சுத்தி வருவாரோ அதே மாதிரி என்னையே சுத்தி சுத்தி வரணும். அதுக்கு அவர் செய்யற தொழில், செய்ய போற தொழில் எல்லாம் க்ளோஸ் ஆகி அவர் பழைய நிலைமைக்கே வரணும். என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும், என் புரிச்ச தோக்கணும். புதிதாக ஆரம்பித்த துணிக்கடையிலும் வெற்றி பெற்ற நான் இறுதி வரை போராடி என் மனைவியின் அன்பை பெறுவதில் மட்டும் வெற்றி பெற முடியவில்லை. இந்த நிலையில் தான் வள்ளிமலர். மேடம் வாங்க மேடம். சேலை ஏதாவது பார்க்குறீங்களா மேடம்? இல்லை பாவாடை பார்க்குறீங்களா மேடம்? இல்லை மேட்சிங் ப்ளஸ் ஏதாவது பார்க்குறீங்களா மேடம்? இல்லை நீச்சல் ஓட இருக்கா? இவளுக்கு எடுத்து கொடு. என் புருஷன் முன்னால அப்படியே போட்டுட்டு மயக்கட்டும். என்னடி 15,000 ரூபாய் சம்பளத்துக்கே கண்ணாடியில் அப்படி கழுத்தை நீட்டிட்டு பாக்குற? அப்ப 50,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தா 50 வயசுல ஒருத்தர் தொண்ணாந்து கிடப்பான். அப்படியே மூட கிளப்பி முந்தானில முடிச்சுக்கலாம் பத்தியா? கண்ணை நோண்டி எடுத்துருவேன். இருக்காப்பா வெள்ளை எலிக்குட்டி மாதிரி. சரி சரி கண்ணத்தோட அதான் வள்ளிய உடம்புக்கு ஆகாது. ஏ வள்ளி, அப்பச்சி வந்துட்டாங்க. அழுகாதம்மா, அழுகாத. என்னத்தோட எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். தெய்வானை அப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இருக்குமா? அவளுக்கு 18 வயசு ஆகிற பொழுது விநாயகமூர்த்தின்னு ஒருத்தனுக்கு நிச்சயமாயிருக்கு. கல்யாணத்துக்கு முதல் நாள் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டான். காரணம் தெய்வானியோட அப்பா கூத்தியா வச்சிருந்த விஷயம் அந்த குடும்பத்துக்கு அப்பதான் தெரிய வந்திருக்கு. கூத்தியா வச்சிருக்கிற குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் அப்படின்னு போயிட்டானா. அன்னைக்கு அவ மனசுல ஏத்திருக்கா, வசதி வந்தா வாய்ப்பு வந்தா 50 வயசு ஆனா இந்த உலகத்துல எல்லா ஆம்பளைகளும் கூத்தியா வச்சுப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. எனக்கு வசதி வந்ததுனால வாய்ப்பு வந்ததுனால அவளான்னு நினைச்சுக்கிட்டான். ஒரு உண்மையை உங்கள்ட்ட சொல்லட்டுமா? 10 வருஷம் ஆச்சு அவகிட்ட நான் பேசி, அவளை நான் தொட்டு, அவ என் கழுத்தறுத்து கீழே போட்டாலும் அவன் மேலே எனக்கு கோவம் வராது, வரக்கூடாது. அந்த தேவதை என்கிட்ட வந்த பிறகுதான்
இந்த வசதி வாய்ப்பு எல்லாமே எனக்கு ஏன் நிம்மதியை கெடுக்கிறதா நினைச்சுக்கிட்டு என் தெய்வான ஒரு நாள் கூட சந்தோஷமா இல்லை. அப்பேற்பட்டவ உன் கண்ணீருக்கு காரணமாயிட்டான். என் பொண்டாட்டி சார்பா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எடுக்க நீங்க இந்த பொண்ணுக்கு எவ்வளவு சம்பளம்? மாதம் 15,000 ஆச்சு. நாளில இருந்து உன் மனைவி வேலைக்கு வர வேண்டாப்பா. சம்பளத்தை மட்டும் வீட்டுக்கு அனுப்பிடுங்க. நீங்க புறப்படுங்க. வேலை செஞ்சாலே சம்பளம் தர மாட்டாங்க. நீ வேலைக்கே வர வேணாம், உன் சம்பளம் வீடு தேடி வரும்னு சொல்றாரு. என்ன மனுஷன் மாமா. அட எங்கன்னு சொல்லுமா, இப்பயே வண்டியை போட்டு கிளம்புறேன். வெங்காயத்து போடியா. இவ்வளோ பெரிய மனுஷன் என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறாரு. 10 வருஷம் ஆச்சாம் அவர் பொண்டாட்டி அவரை தொட விட்டு. பாவல அவரு. ஏன் மாமா, அவருக்கு எத்தனை வயசு இருக்கும்? 45க்கு மேல இருக்கும். நான் மாமா, அவர் இன்னும் கொஞ்சம் உயரமா வளர்ந்திருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. இன்னும் கொஞ்சம் குள்ளமா போயிருந்தாலும் நல்லா இருந்திருக்க மாட்டாரு. அவர் எம்ஜிஆர் மாதிரி இருக்கார்ல? எம்ஜிஆரா? வள்ளி ஏன் முருகன் வர வேணான்னு சொன்னாரு? முருகன் இருக்க இடத்துல தானே வள்ளி இருக்கணும், வள்ளி இருக்க இடத்துல தானே முருகன் இருக்கணும். நாளைக்கு காலையில போய் முருகனை பார்க்க போறேன். முருகனுக்கு தான் வள்ளி, வள்ளிக்கு தான் முருகன், முருகனுக்கு தான் வள்ளி. சரி சரி. வள்ளிக்கு தான். இன்னைக்கு ஈவினிங் ஆடிட்டர் வந்து பார்க்க சொல்லுங்க. சரியா? சரிங்க சார். முதலாளி வயா, என்ன உன் பொண்டாட்டி அழுக நிறுத்திருச்சா? அதெல்லாம் அப்பவே நிறுத்திடுச்சுங்க. என்ன விஷயம்? நேற்று என் பொண்டாட்டி பார்த்தீங்களே, எப்படி இருந்துச்சு? என்னடா அப்படி பேசுற? இந்த மூச்சுக்கெல்லாம் அவள் பொண்டாட்டியாங்க. அவெல்லாம் கோடீஸ்வரன் வீட்டுக்கு வாக்கப்பட்டு போறவோ என்கிட்ட வந்து மாட்டிக்கு. ஏய், கட்டின பொண்டாட்டியை பற்றி பேசிட்டு இருக்க, புரியுதா? என்னங்க பெருசாக கட்டின பொண்டாட்டி? தூங்கும்போது, சாப்பிடும்போது, குளிக்கும்போது எல்லாம் உங்களை பற்றியே தான் எனக்கு பேசிக்கிறேன். நீங்கள் என்ன மிரட்டினாலும் பரவாயில்லைங்க முதலாளி. என் பொண்டாட்டிக்கு நான் முன்னாள் புருஷன் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. முன்னாள் புருஷனா? அப்போ இன்னாள் புருஷன்? 10 லட்ச ரூபா கொடுத்துட்டு பரிசா எடுத்துக்குங்க. அட பாவி, ஒரு கிராமத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பேசுறியே, அந்த பொண்ணு இதை காதில் கேட்டுச்சுன்னா என்னடா ஆகுறது? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானுங்க இருக்கு. அதனால விநாயகமூர்த்தி விட்டு விலகி போயிட்டான். வள்ளி மலர் உனக்கு 2வது சம்சாரம் ஆகணுங்கிறதும் விதி. அதனால கணபதி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான். உலகத்துல எல்லாமே 2, இன்பம் துன்பம் 2, இரவு பகல் 2, மனிதன் மிருகம் 2, மழை வெயில் 2, சிரிப்பு அழுக 2, பிறப்பு இறப்பு 2. என் முருகனுக்கு 2. முருகப்பா, உனக்கு 2டா. குற்ற உணர்ச்சி இல்லாம குடும்பம் நடத்து. என்ஜாய். ஏய், ஏன் அழுகுற? இவ்வளோ பெரிய பங்கடாவில் நான் வாழ்வேன்னு நினைச்சு கூட பார்க்கட்டா. ஏய், பக்கடா தூக்கி பள்ளத்தில் போடு, சந்தோஷமா இருக்கு. சரிங்க சார். சார், நான் உங்களை என்னன்னு சொல்லி சார் கூப்பிட்டோம்? ஏய், நான் உனக்கு புருஷன் ஆயிட்டல, உன் மனசுக்கு எப்படி சொல்லி கூப்பிடணும்னு ஆசைப்படுறியோ அப்படி கூப்பிடு. மாமா? ம், மச்சான்? அத்தான்னு கூப்பிடு. ஐட்டம்? ஐட்டமா? ஐத்தான். ஐட்டான். பரவாயில்ல, அப்படியே சொல்லி சொல்லி பழகிக்க. உனக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? ஏஆர் எஜமான். ஏஆர் எஜமானா? நாங்க அப்படிதான் கூப்பிடுவோம். உங்களுக்கு யாரோட பாட்டு பிடிக்கும்? எனக்கு எம்.எஸ். சுப்பையா நாயுடு. என்ன, சுப்பையா நாயுடு எங்க ஊர்ல பலகார கடையில போட்டிருக்காரு. அவர் பாட்டு கூடவா போட்டிருக்காரு? எம்.எஸ். சுப்பையா நாயுடு உங்க ஊர்ல பலகார கடை போட்டிருக்காரா? என்ன அப்படி பாக்குற? உங்களை நான் ஒரு தடவை தொட்டுக்கிட்டா? ஏய், புருஷன்ட்ட எதுக்கு பர்மிஷன் கேக்குற? தொட்டுக்க. உங்க உதட்ட கடிச்சுக்கிட்டா? உங்க உதட்ட ஒரு தடவை கடிச்சுக்கிட்டா? என்னாச்சு? வெக்கங்கள். என்னடா திருப்தியாமா? இப்போ திருப்தியா? கூத்தியா வச்சிருக்காங்க இப்படி பண்ணிட்டியே மா. நிலமா
50 வயசுல உங்க அப்புச்சி கூத்தியா வச்சிருக்காருனோ உங்க அப்புச்சியோட திமிரு. ஆனா எங்க அப்புச்சி இந்த வயசுல கூத்தியா வச்சிருக்காருல்ல, அது உன்னோட திமிரு. இதோ பார், 10 பேர் 20 பேர் வீட்டு வரங்கிட்ட உறவாடி ஒழுக்கமா இருக்கு பெரிய விஷயம் இல்ல. எங்க அப்புச்சி உலகம் முழுக்க சுத்தி உழைச்சிட்டு ஒழுக்கமா இருந்தார்ல, அவரை வீட்டுக்கு வராம பண்ணிட்டியாமா? என்னடா உங்க அப்புச்சி பண்ண தப்ப நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்கியா? எதுக்கு? அவர் காசு சம்பாதிக்கிறாரு, புகழோட இருக்கிறாரு. இந்த வீட்டுல உட்காந்து பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கேன் அதானே? இன்னும் 2 நாள் உங்க அப்பன் சம்பாதிச்ச பேரையும் புகழையும் அப்படியே நிறுத்துறேன்டா. அப்ப நீ ஷாக்காவ. மா நில்லுமா மா. ஐயோ தெய்வானே, என்ன பெத்தங்க அக்கா மவளே. பொண்டாட்டி மூஞ்சிய பாக்குறதுக்கு 10 வருஷத்துக்கு மேல அந்த முகரையில என்ன இருக்கு? பணக்காரங்க வீட்டுல 5 ரூமுக்கு மேல கட்டுறதே புருஷன் பொண்டாட்டி தனித்தனியா படுத்துக்கிறதுக்கு தாண்டி. நல்ல பில்லர்ல தார் விட்டு மொழுகி விட்ட மாதிரி.